Hey, what's up? This is MOSFET. நீங்கள் பார்த்துருக்கிறது கிரியேட்டிவ் ஸ்வெட் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு 2.2 ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். மாஸ்ஃபெட் போர்டு யூஸ் பண்ணி அப்புறம் வந்து பேசிக் காம்பனன்ட் யூஸ் பண்ணி. அண்டு நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேனாக்கா நம்ம வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு யூஸ்வல் பிளாக் கேபினெட் யூஸ் பண்ணாமல் கஸ்டம் கேபினெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த கஸ்டம் கேபினெட், கஸ்டம் ஹேண்ட் கிராஃப்டட். இதோட டிசைன் வேணுன்னா நான் லிங்க்கில் கொடுக்குறேன். அப்புறம் வந்து இந்த போர்டோட சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கணுன்னாக்கா மேலே லிங்க் கொடுக்குறேன் ஐ பட்டனில். அது வந்து ஒரு ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். இதோட கனெக்ஷன் சொல்லியிருப்பேன். அது வேணுன்னா நீங்கள் வந்து இந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் வீடியோக்குள்ளே போனோம். ஓகே, இப்போ இதுதான் இந்த கேபினெட். இந்த கேபினெட்டுக்குள்ளே வந்து சின்ன லுக் பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்து பொட்டன்ஷியல் மீட்டர்ஸ்லாம் நான் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து இந்த நம்ம ஆடியோ டிகோடருக்கு தேவையான ஹோல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து பவர் சப்ளைக்குள்ள ப்ராக்கெட் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் நம்ம ஒன்று வச்சுருக்கோம். பட் வந்து இது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு தெரில. நம்ம ஃபைனலாக வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது எப்படி கூலிங் ப்ரொவைட் பண்ணுது, அதை மாற்றணுமா என்னான்னு. இப்போ ஃப்ரெண்டில் என்னென்ன வால்யூம் கண்ட்ரோல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மாஸ்டர் வால்யூமு, இது வந்து பேலன்ஸ்குள்ள வால்யூம் கண்ட்ரோலு, இது வந்து பேஸ் கொள்ளது, அப்புறம் இது வந்து ட்ரெபிள் கொள்ளது. ஸோ இந்த கட்டு எதுக்குன்னு பார்த்தா நம்மளோட டிகோடர் போர்டோட டிஸ்பிளே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த கட்டு. அப்புறம் ஒன்று வந்து யூஎஸ்பி கொள்ளது, இன்னொன்று வந்து எஸ்டி கார்டு போடுறதுக்கு, இன்னொன்று வந்து ஆக்சிலரி, இது உங்களுக்கே தெரியும். தென் வந்து இது வந்து ரிமோட்டுக்கான சென்சார் கொள்ள ஹோல் அது. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த ஹிஞ்ச் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கேபினெட்டை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஹோல்ஸ்லாம் காற்றை வந்து வெளியேருந்து எடுத்து உள்ளே தள்ளுறதுக்கோ இல்லை உள்ளேருந்து எடுத்து வெளியே தள்ளுறதுக்கோ யூஸ் ஆகும். ஸோ அங்கே வந்து ஸ்பீக்கர் போட்டு வரப்போது, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, இந்த போர்டில் வந்து நான் சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பின்ஸில் ஸ்பீக்கர் பின்னு, இன்புட் பின் இதெல்லாம் மேல் ஹெட்டர்ஸ் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக கழட்டிட்டு மாட்டுற மாதிரி. பவர் சப்ளை இந்த பின்னுக்கெலாம் நம்ம மேல் ஹெட்டர்ஸ் போட்டாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கழட்டிக்க வேணும்னா கழட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப மாடியூலாக இருக்கும் இப்படி செஞ்சால். ஸோ சேம் நான் வந்து இந்த பிடி போர்டுக்கும் அதே மாதிரி மேல் ஹெட்டர்ஸ் வச்சுருக்கேன். அதோட ஃபீமேல் ஹெட்டர்ஸ் வந்து பொட்டன்ஷியல் மீட்டரில் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக நம்ம கிளிப் பண்ணிக்கிற மாதிரி. அந்த போர்டு சேஞ்ச் பண்ணணுனாலும் நம்ம வந்து டக்குன்னு எடுத்துக்கிட்டு மாட்டிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பிடி போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் இப்போ. இப்போ இதுக்குள்ளே ஒயரும் நம்ம வந்து ஃபீமேல் ஹெட்டர்ஸ் வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக கனெக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கிற மாதிரி, சால்டிங் நிறைய வைக்காத மாதிரி. ஸோ இதில் என்னென்னலாம் இந்த பின்னில் 5 ஒயர் வருது. அந்த 5 ஒயரில் என்னென்ன பின்லாம் வருதுனாக்கா 3 பின் வந்து இன்புட்டு கொள்ளுது, அப்புறம் வந்து 2 பின் வந்து சப்ளை கொள்ளுது, 12 வோல்ட் சப்ளை கொள்ளுது. நல்லா தெளிவாக ஸ்டிக் பண்ணிவிட்டு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து சப்ளை கொள்ளுது, 12 வோல்ட் பவர் சப்ளை கொள்ளுது. ஓகே, இப்போ வந்து நம்ம பவர் பேக்கெட்லேருந்து சப்ளைலாம் எடுத்தாச்சு. 12 வோல்ட் தனியாக, அப்புறம் வந்து 30-030 இந்த சப்ளை வந்து தனியாக எடுத்தாச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த பவர் சப்ளையில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா மேலேயும் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒயரோட லென்த் வந்து சப்ளை ஒயர், அது 30 வோல்ட் 30 சப்ளை ஒயர். அது வந்து எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வந்து ஃபீமேல் ஹெட்டர்ஸு பவர் சப்ளைக்கு. ஒன்று வந்து பாசிட்டிவ் 30 வோல்ட், இன்னொன்று வந்து நெகட்டிவ் 30 வோல்ட். ஸோ நம்ம வந்து கிரவுண்டை வந்து தனியாக அந்த சைட் கார்னரில் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம்.
ஓகே. இப்போ வந்து பாசிட்டிவும், நெகட்டிவும் குடுத்துட்டோம். இப்போ கிரவுண்ட் வந்து அந்த கார்னர்ல குடுங்க. இந்த ப்ரவுன் ஒயர் தான் இங்க கிரவுண்ட் ஒயரு. அத வந்து இந்த மேல் ஹெட்டர்ல குடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு ஃபீமேல் ஹெட்டர் மட்டும் போட்டா முடியும். சரி, ஒரே ஒரு ஃபீமேல் ஹெட்டர் மட்டும் மாட்டியாச்சு கிரவுண்ட் பின்க்கு. ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சுச்சு. ஸோ சப்ளை முடிஞ்சுச்சு. இப்போ 30 வோல்ட் சப்ளை வந்து குடுத்தாச்சு. அது கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இன்புட். இப்போ அ பிடி போர்ட்லேருந்து வர இன்புட்டு அந்த ஒயர் அது. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம ஆடியோ டிகோடர் போர்ட் மாட்டணும். அதுலேயும் நான் இந்த மேல், ஃபீமேல் பின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 வந்து இன்புட்டுக்கு, அவுட்புட். அந்த ஆடியோ டிகோடர் போர்ட்லேருந்து வர அவுட்புட்டுக்கு. ஸோ அத வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட வேண்டியதுதான் இப்ப. அந்த எக்ஸ்டெண்டட் டிஸ்ப்ளே வந்து நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருந்த ஹோல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு க்ளூ பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆடியோ டிகோடர் போர்டுக்கு வந்து 5 வோல்ட் சப்ளை குடுக்கணும். ஸோ அதுக்காக ஒரு 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டர் 12 வோல்ட்ட வந்து நம்ம 5 வோல்ட்டா ஸ்டெப் டவுன் பண்ண போறோம். அதோட கனெக்ஷன்ஸ் வந்து இப்போ பார்ப்போம். இது வந்து 12 வோல்ட்லேருந்து வர கிரவுண்ட். 12 வோல்ட்லேருந்து வர கிரவுண்ட் ஒயர் வந்து நம்ம வந்து ரெகுலேட்டரோட கிரவுண்ட் ஒயர்ல குடுத்துடணும். இது வந்து 5 வோல்ட் அவுட்புட் பின்லேருந்து எடுக்கிற ஒயரு பாசிட்டிவ். அப்புறம் வந்து நெகட்டிவ் வந்து கிரவுண்ட்லேயே பண்ணிட வேண்டியது. சென்டர் பின்லேயே சால்டர் பண்ணிட வேண்டியதான். இந்த கனெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படியே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். ஆடியோ டிகோடர் போர்டுக்கு தேவையான லென்த்தில் பார்த்து கட் பண்ணிவிட்டு ஃபீமேல் ஹெட்டர்ஸ் வந்து நம்ம போட்டால் அது வந்து நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். ஸோ இது வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் சப்ளை. இதுக்கு வந்து அவுட்புட் முடிஞ்சு 5 வோல்ட் அவுட்புட்டும் எடுத்தாச்சு. ஸோ இதே 5 வோல்ட் அவுட்புட்டு தான் நம்ம இந்த ஃபேனுக்கும் பேரலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு வந்து இன்புட்டை கொடுத்து முடிச்சிடும். ஸோ இது வந்து இன்புட் பின்லேருந்து ஒரு ரெட் கலர் வாய்ஸ் ஆல்டர் பண்ணுறது வந்து 12 வோல்ட் கொடுக்கணும்.
இந்த பவர் பிராக்கெட்லேருந்து 12 வோல்ட் வந்து அப்படியே கொடுத்துரும் டேரெக்டாக. ஸோ இப்போ வந்து ஃபேனுக்கு மட்டும் கனெக்ஷன் கொடுக்கணும். 5 வோல்ட் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். டீகோடர் போர்டுக்கு போகிற அதே கனெக்ஷன் தான் ஃபேனுக்கும் கொடுக்கணும். ஓகே, கனெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கு. ஒர்க் ஓகே, இதுவும் ஒர்க் ஆகுது. இப்போ ஸ்பீக்கர் போர்ட் வந்து நம்ம மாட்டணும். ஸ்பீக்கர் போர்ட் மாட்டுறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் கனெக்ஷன் எடுக்கணும். ஸோ அதுக்கும் நான் அந்த ஃபீமேல் ஹெட்டர்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் மாடுலர் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த பின்னுக்கெலாம் இந்த ஒயர் எப்படி கனெக்ஷன் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற லென்த்தில் ஸ்டிக் பண்ணி ஒட்டிக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம் நம்ம இதுக்கு. இப்போ ஸ்பீக்கர் இப்போ வந்து எதில் கனெக்ட் பண்ணுறோம்னாக்கா, ஸ்பீக்கருக்கு அப்படின்ற எடுத்த அவுட்புட்டில் எடுத்த மேல் ஹெட்டர்ஸ்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஸோ இந்த லென்த் பார்த்து ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒயர் அப்படியே ஸ்பீக்கர் ஒயரில் கனெக்ட் பண்ணால் ஸ்பீக்கர் போர்ட்டில் வந்து அவுட்புட் போர்ட்லேருந்து இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணால் முடிஞ்சு. ஓகே, கனெக்ஷன்ஸ்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பேஸ் டேபிள் போர்டில் நம்ம கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அதுவும் ரொம்ப ஈஸியாக கிளிப்பிங் தான், எல்லாமே கிளிப்பிங் பண்ணிட்டா முடிஞ்சுது. ஸோ மாஸ்டர் வால்யூம்குள்ள இன்புட் அவுட்புட் வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறோம் நம்ம. இந்த கனெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும், அப்போ தான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒரு இது வந்து பிடி போர்டோட இன்புட்டில் கொடுத்துட்டு இன்னொன்று வந்து ஆடியோ டிகோடர் போர்டோட அவுட்புட்டில் கொடுக்குறோம். இப்போ என்ன கனெக்ஷன் நம்ம பண்ணோம்னாக்கா, பிடி போர்ட்லேருந்து ஒரு அவுட்புட்டை வந்து ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணுறோம் இந்த மாஸ்ஃபெட் ஐசியோட இன்புட்டுக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து பேஸ் டேபிள் மட்டும்தான் பாக்கி இருக்குது, அது மட்டும் கனெக்ட் பண்ணுறோம்னாக்கா கனெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக எண்ட் ஆயிரும். ஸோ கனெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதுதான் இப்போ வந்து நம்ம பொட்டன்ஷியல் மீட்ரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸ். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு அது க்ளோசிங் வந்து கரெக்டாக வரும். அப்போ வந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெடி. ஸோ ஓகே, இப்போ பொட்டன்ஷியல் மீட்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ஃபைனல் லுக் பார்த்துருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யுவர் வீடியோ. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி நான் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன்.
தென் இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இதோட ஹீட்டிங் இஷ்யூ, இதோட எஃபிஷியன்சி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிற வீடியோ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்ட். பை.